கனடாவில் இன்னோவேஷன் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் ட்ராக் ஒர்க் பர்மிட் என்று சொல்லப்படுகிற புதிய விசா நடைமுறையை கனடிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்குது. உண்மையிலேயே யாரெல்லாம் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து கனடாவுக்கு ஒர்க் பர்மிட்ல போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும், அதே போல இப்போ கனடாவில் ஸ்டூடெண்ட் விசாவில் போய் அல்லது விசிட் விசாவில் போயிட்டு நான் ஒர்க் பர்மிட்டுக்கு மாற்றணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும் இந்த விடயம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தகவலாக இருக்க போகுது. ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் நாங்கள் தடங்கி இருக்கக்கூடிய 90% தடைகளை கனடிய அரசாங்கம் நீக்கி இருக்குது. அதாவது கனடாவில் ஏற்படுகிற இந்த வேலை வாய்ப்பு வெற்றிடத்தை போக்குவதற்காகத்தான் கனடிய அரசாங்கம் இந்த நடைமுறையை அறிவிப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ், அதாவது கனடாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிஸில் இந்த வேலைகள் கிடைக்கப்பெற போகிறதாகவும் இவர்களுக்கு கணக்க சலுகைகளை கனடிய அரசாங்கம் அறிவிக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விண்ணப்பதாரர் மிக இலகுவாக விண்ணப்பிச்சது மிக இலகுவாக கனடாவில் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான நடைமுறையை தான் இந்த இன்னோவேஷன் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் ட்ராக் ஒர்க் பர்மிட் என்ற ப்ரோக்ராமின் கீழே கனடிய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்குது. இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு நாங்கள் விண்ணப்பிக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள், அதே போல என்னென்ன தடைகள் நீக்கப்பட்டிருக்கு என்ற பற்றிய முழுமையான தெளிவான காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது. அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னால் கனடாவினுடைய 2024ஆம் ஆண்டு GHP என்று சொல்லப்படுகிறது, அதாவது குளோபல் ஹைப்பர் க்ரோத் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தின் கீழே கணக்கு புதிய விசா நடைமுறைகளை கனடிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி கொண்டு வருது. ஏனென்று சொன்னால் கனடாவில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் நீக்கணும் என்று சொன்னால் இந்த குளோபல் ஹைப்பர் க்ரோத் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தின் கீழே இருந்து வெளிநாட்டவர்களை ஹயர் பண்ணி அங்கே வேலை கமத்துறது தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீர்வு என்று சொல்லி கனடிய அரசாங்கம் நம்புது. ஏனென்று சொன்னால் இங்கே இருந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போகக்கூடியவர்கள், விசிட் விசாவில் போகக்கூடியவர்கள் இந்த கனடாவிடையும் அமெரிக்காவிலேயும் இருக்கக்கூடிய போர்டர் பிரதேசங்கள், அதாவது வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் மட்டுமே தங்கி இருக்கிறதால அங்கேயே வேலை செய்கிறதால வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேலை செய்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ரன் பண்ணுவதற்கு இவர்களுக்கு ஆட்கள் பத்தாமை இருக்குது. அதால தான் தொடர்ந்தும் கனடாவில் வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருக்குது, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி பல செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்குது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்று சொன்னால் போகக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய மாநிலங்களை, வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு வர்றதால மீளவும் அங்கே அந்த வேலைவாய்ப்பு பற்றாக்குறை இருக்குது. அதனால தான் கனடா அரசாங்கம் புதிய இந்த வேலை விசா சம்பந்தமான புதிய அறிவித்தல்களை அறிவிச்சு கொண்டு வருது. அதில் ஒரு பங்கு தான் இந்த கேகிவர்ஸுக்கான வேலை, அதாவது 15,000 கேகிவர்ஸை உள்ளெடுக்க போகிறதாகவும் அவர்கள் போகேக்கே அவர்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதாவது நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லியும் கனடா அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு வரப்போகிற மிகப்பெரிய ஒரு பணி வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக இப்பயே அவர்கள் அந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கையை செஞ்சிருக்கிறார்கள். அதே போலதான் அங்கே நிலவக்கூடிய மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வெற்றிடம், அதாவது கனடாவில் வெளியில் அவுட் ஆஃப் சிட்டியில் நிலவக்கூடிய வேலைவாய்ப்பு வெற்றிடங்களையும் அதன் மூலம்தான் கனடிய பொருளாதாரத்தை நேல கொண்டு வர முடியும் என்று சொல்லி நம்புகிற கனடா இப்படியான ஒஃபர்ஸை அறிவிக்குது. அதாவது கனடாவுக்கு போகக்கூடிய ஒருவர், வேலை விசாவில் போகக்கூடிய ஒருவருக்கு கணக்க மகிழ்ச்சியான அறிவித்தலை கனடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. எப்படி என்று சொன்னால் இப்போ இந்த GHP என்று சொல்லப்படுகிற குளோபல் ஹைப்பர் க்ரோத் ப்ராஜெக்டுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராக் ஒர்க் பர்மிட்டில் விண்ணப்பிக்கக்கூடிய ஒருவருக்கு பல மகிழ்ச்சியான விடயங்கள் அறிவிச்சிருக்குது. அதாவது அவருக்கு ஏஜ் லிமிட் இல்லை, அவருக்கு வயது வரம்பு இல்லை. இதுவரை காலமும் நாங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் இத்தனை வயது வரம்புக்குள்ளே இருக்கிறவர்களால் விண்ணப்பிக்க கனடிய அரசாங்கம் அறிவிச்சது. ஒவ்வொரு தொழிலை பொறுத்து 25 35 35 40 சொல்லி ஒரு ஏஜ் லிமிட் இருந்தது. ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே விண்ணப்பிக்க போறவருக்கு வயது வரம்பு இல்லை. அதை விட மிக மகிழ்ச்சியான விடயம், அவருக்கு ஆங்கில அறிவு தேவையில்லை. அதாவது ஏஜ் லிமிட்டோட சேர்த்து இந்த நாங்கள் IELTS எடுக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஆங்கில பரீட்சைகள் நாங்கள் எடுக்கணும் என்று சொல்லி அப்படியான எந்த பரீட்சையும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும் என்று சொன்னால் ஒரு ஆங்கில பரீட்சை, தடை தாண்டல் பரீட்சை எதிர்கொள்ளணும். அதே போல் ஒர்க் விசாவுக்கு போக போகிறோம் என்று சொன்னால் IELTSல ஜென்ரல் எக்ஸாமில் நாங்கள் 4.5க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ அப்படியான எந்த ஆங்கில பரீட்சையும் தேவையில்லை என்று சொல்லி கனடிய அரசாங்கம் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் LMI என்று சொல்லப்படுகிற தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீட்டால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு முதலாளி எங்களை நேரடியாகவே ஹயர் பண்ணி கொள்ள முடியும் என்று சொல்லி கனடிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதாவது அவர்கள் லிஸ்ட்டில் தந்திருக்கிற ஒரு 8 கம்பெனிஸ் தான் இந்த மாதிரியான எல்லாமே இல்லாமல், ஆங்கில பரீட்சை இல்லாமல், ஏஜ் லிமிட் இல்லாமல் இந்த மாதிரியான விடயங்களை செஞ்சு கொள்ள முடியும். அந்த கம்பெனிஸுடைய லிஸ்ட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுவும் என்னென்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு முதல் இதில் இருக்கக்கூடிய மேலதிகமான நன்மைகள் என்னென்று சொன்னால் போகக்கூடியவர்கள் அவர்களுடைய பார்ட்னர்ஸையும் அழைச்சி கொண்டு போகலாம். அதாவது கணவன் வேலைக்கு போனால் மனைவி, மனைவி வேலைக்கு போனால் கணவன் என்று சொல்லி அழைச்சி கொண்டு போகலாம். இப்படி வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு
வந்து க்ளோஸ் ஒர்க் பெர்மிட், அதாவது ஒரு முதலாளியின் கீழே தான் அவர் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார். ஆனால் அவர்களுடைய பார்ட்னர், அதாவது கணவன் அல்லது மனைவி வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் என்று சொல்லப்படுகிற கனடாவில் இருக்கிற எந்த ஒரு முதலாளிக்கு கீழவும் அவர் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார். அது மட்டுமல்லாமல் வேலைக்கு போகக்கூடியவர்களை தங்கி வாழக்கூடிய சிறார்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கான கல்வி அனுமதியும் வந்து கனடாவில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான வீசாவை தான் இந்த வீசா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இப்படி ஒரு வீசா நடைமுறை இதற்கு முதல் நடைமுறைக்கு வரையில. ஸோ இது எவ்வளவு காலம் நடைமுறையில் இருக்கும், எப்போ இதை கேன்சல் பண்ணுவார்கள் என்று சொல்லி தெரியாது. ஸோ அதற்கு முதல் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள் எதிர்பார்க்கப்படுது என்று சொன்னால், ஒருவருடைய வேலை எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மேம்படுத்தப்பட்ட தகுதியாக இருக்குது. அதாவது நாங்கள் எவ்வளவு காலம் நாங்கள் விண்ணப்பிக்க போகிற துறையில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறோம், அதற்கான என்ன எழுத்து மூல சான்றிதழ் வச்சிருக்கிறோம் என்றதான் நீங்கள் கணக்கு. அதாவது நான் ஒரு மர வேலை செய்கிறேன், நான் எனக்கு அப்பா மேலே வேலை செய்கிறார், அதே போல் நானும் அதை தொடர்ந்து செய்கிறேன், 15 வருடமாக செய்கிறேன், 20 வருடமாக செய்கிறேன் என்ற வாய்மொழி மூலமான ஆதாரங்கள் எதுவுமே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக நான் அதுக்கு சார்ந்து படிச்சிருக்கணும். எனக்கு NVQ லெவல் சர்டிஃபிகேட் என்றது அங்கே வந்து மிக பிரதானமான ஒன்றாக பார்க்கப்படுது. நான் NVQ லெவல் 5 வச்சிருக்கிறேன், 6 வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியான எழுத்து மூலமான ஆதாரங்கள் மட்டும்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது வச்சிருக்கிறவர்கள் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். ஸோ இப்படியான ஒரு தகுதி தான் முதலாவதாக எதிர்பார்க்கப்படுது. அதே போல அடுத்த விடயம் என்னென்று சொன்னால், நான் வேலை செய்திருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேருந்து நான் எடுத்து கொடுக்கக்கூடிய கேரக்டர் சர்டிஃபிகேட், அதாவது என்னுடைய நேர முகாமைத்துவம் என்ன, நான் எப்படி வேலைகள் செய்வேன், அதில் இருக்கக்கூடிய திறமைகள் என்னன்னு சொல்லி நான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கேரக்டர் சர்டிஃபிகேட். இது இந்த ரெண்டும் தான் இங்கே வந்து பிரதானமாக எதிர்பார்க்கப்படுது. அதே போல் அவர்கள் என்னென்ன ஸ்டெப்பை வந்து சொல்கிறார்கள் சொன்னால், நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால், முதலாவது அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த 8 கம்பெனிஸ், அந்த 8 கம்பெனிஸில் நாங்கள் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றதை நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு எந்த கம்பெனிக்கு வேலைக்கு விண்ணப்பிக்க நாங்கள் தகுதியானவர் என்ற கண்டுபிடிச்சு அந்த முதலாளியினுடைய வெப்சைட்டுக்கு போய் ஸ்ட்ரைட்டாகவே எங்களை மெயில் பண்ண சொல்கிறார்கள். அதாவது இதுவரை காலமும் நாங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் இந்த canada.ca என்ற சைட்டில் போய் அங்கே ஜாப் பேங்குக்கு போய் அதன் மூலம் தான் நாங்கள் விண்ணப்பிச்சுக்கொள்ளும் நாங்கள். ஆனால் இந்த ப்ரோக்ராமின் கீழே ஸ்ட்ரைட்டாகவே எங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து வேலை தாரதால நாங்கள் அவருக்கு தான் ஸ்ட்ரைட்டாக மெயில் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது நாங்கள் அவருடைய ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு போய் அங்கே தான் நாங்கள் மெயில் பண்ணிக்கொள்வோம். ஸோ மெயில் பண்ணும்போது அதற்கு பிறகு எங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்தால் பிறகு ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ வந்து 3 ஸ்டெப் இன்டர்வியூ என்று சொல்லுவார்கள். அதாவது 3 கட்ட இன்டர்வியூ. நாங்கள் முதலாவதாக ஒரு இன்டர்வியூ நேரடியாக ஃபேஸ் பண்ணுவோம். இந்த இன்டர்வியூவில் நாங்கள் சொல்கிற விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்த இன்டர்வியூ, அதாவது வந்து அது டாக்குமெண்ட் இன்டர்வியூ, நாங்கள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பேஸாக அவர்களுக்கு அனுப்பணும். அதையும் பார்த்து அவர்கள் ஓகே பண்ணினா மூன்றாவது தான் ஃபைனல் இன்டர்வியூ. அதாவது அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணினால் எங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்க போகிறது உறுதி. ஸோ இதையும் எடுத்த பிறகு எங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்துட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் அதற்கு பிறகு மிக பிரதானமான விடயம் ஒன்றை சமர்ப்பிக்கணும். அப்படின்னு சொன்னால், நான் வெளிநாடு செல்வதற்கு தகுதியானவன், அதாவது எனக்கு கேஸ் இல்லை, எந்த விதமான வழக்கம் இல்லை, என்னுடைய பேர் பிளாக் லிஸ்ட்டில் இல்லை, அல்லது ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி நான் அப்படியான ஒரு ஆதாரத்தையும் அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு புது ஆதாரமாக இப்போ கேட்கிறார்கள். ஸோ அதையும் சமர்ப்பித்த பிறகு எங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் லெட்டர் வரும். அதற்கு பிறகு நாங்கள் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய மிக மகிழ்ச்சியான விடயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் அனைத்துமே வெறும் 2 கிழமைகளில் எங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2 கிழமைகளில் நாங்கள் வேலை விசாவை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. ஸோ இதற்கு விண்ணப்பித்து போகிறவர்களுக்கு வந்து மிக இலகுவான நடைமுறையாக தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஒர்க் பெர்மிட் என்ற திட்டத்தை வந்து கனடிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. அதாவது இதில் போகக்கூடியவர்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் தேவையில்லை, IELTS தேவையில்லை, அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட் தேவையில்லை, பேங்க் பேலன்ஸ் தேவையில்லை, நாங்கள் போட்டு காட்டக்கூடிய இந்த வந்து பணம் வந்து தேவையில்லை. அதே போல் மனைவி அல்லது கணவனுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். இப்படியான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விசாவை தான் கனடிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்குது. ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இப்பயே போயிருக்கிறதாக சொல்லப்படுது. நான் அந்த என்னென்ன கம்பெனிஸ் என்று சொல்லி லிஸ்ட்டை போடுறேன். இந்த லிஸ்ட் கம்பெனிஸை வந்து நீங்கள் கூகுளில் தேடுறதன் மூலம் அதற்கு நேரடியாகவே நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். 2 முறைகளில் விண்ணப்பிக்கணும். ஒன்று வந்து உங்களுடைய முழு கரிக்குலம் பிட்டு, அதாவது சிவியை நீங்கள் அனுப்பணும். அது சார்ந்து அதுக்கு பிறகு கவர் லெட்டர் என்று சொல்லி நீங்கள் என்னத்துக்காக விண்ணப்பிக்க போகிறீங்களோ அப்படி ஒரு கவர் லெட்டரை மேக் பண்ணி நீங்கள் அனுப்பணும். அதாவது யூடியூப்பில் ஹவு டு மேக் கவர் லெட்டர் என்று சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் அதுவே கணக்கை காட்டும். அதிலேயே கனடியன் கம்பெனிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்று சொல்கிற கவர் லெட்டர்ஸ் கணக்கு இருக்குது. ஸோ அதை பார்த்து ஒரு கவர் லெட்டர் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புறதன் மூலம் உங்களுக்கு மிக இலகுவாக இந்த வேலை விசாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய
மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் யாராவது உங்களோட நண்பர்கள் வந்து கனடாவுக்கு போகணும் என்று சொல்லி முயற்சித்து கொண்டிருந்தா, அல்லது இப்போ கனடாவில் போய் அவர்கள் வேலை இல்லாமல் அல்லது விசிட் விசாவில் போயிட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு வேலை விசாவுக்கு மாற்றணும் என்று சொல்லி முயற்சித்து கொண்டிருந்தா இந்த காணொலி அவர்களுக்கு அனுப்பி வைங்க. என்னன்னு சொன்னால் மிக மிக பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும். கணக்க பேர் இதுக்கு அப்ளை பண்ணுறதால இப்போ க்ளோஸ் பண்ணிவிடும் என்று சொல்லி தெரியாது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி அந்த வேலை விசாவை பெற்றுக்கொண்டு கனடா செல்றங்கிற கனவை நனவாக்கி கொள்ளணும். ஸோ இதே போல் மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.